அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 59ஆம் வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு அவிசுவாசம். பொதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்கிறதான தலைப்பிலே அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம், அநேக செய்திகளை நாம் தியானித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 13ஆம் அதிகாரம் மத்தேயுல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊருக்கு வருகிறார். அந்த இடத்துல அவர் வரும்பொழுது அவர் ஒரு சில அற்புதங்களை அவர் செய்ய வருகிறார். செய்ய வரும்போது அந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அவருடைய வாஞ்சை என்ன, என் ஜனங்களுக்கு நான் அநேக அற்புதங்களை நான் செய்ய வேண்டும் என்றதான ஒரு சிந்தையோடு ஆண்டவராகிய இயேசு வருகிறார். அப்படி வந்த ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இவர்கள் அவிசுவாசப்படுகிறார்கள். அவிசுவாசப்பட்டு அந்த பட்டணத்தார் சொல்லுகிறார்கள், இவனுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது, இந்த வல்லமை எப்படி வந்தது, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவன் யாக்கோபு யோசேங்கிறவருடைய சகோதரன் அல்லவா, இவனுடைய சகோதரிகள் நம்மிடத்தில் அல்லவா இருக்கிறார்கள், இவனுக்கு எப்படிப்பட்ட வல்லமைகள் எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைகிறார்கள், அவிசுவாசப்படுகிறார்கள். எனவே அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. பாருங்கள், அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். சொந்த ஊருக்கு அவர் வரும்பொழுது அவருடைய மைண்ட் செட், மனநிலை எப்படி இருந்திருக்கும், என்னுடைய ஜனங்களை நான் பார்க்க போகிறேன், என்னுடைய உற்சாரை நான் பார்க்க போகிறேன், அவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு வருகிறார். அந்த எல்லா வாஞ்சைக்கும் ஒரு முட்டுக்கட்டை என்னவென்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, அவருடைய அவிசுவாசம் ஒரு முட்டுக்கட்டையாய் மாறிவிடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த அவிசுவாசமானது பெரிய தடைகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்யும் என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த அவிசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வரும். பயத்தை கொண்டு வரும். நாம் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 22ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் படகுல ஏறி அக்கறைக்கு போகிறார்கள். வசனம் சொல்லுகிற இன்னொரு சுவிசேஷத்திலே சொல்லப்படுகிறது, அவர் கப்பலின் பின்னணையத்திலே அவர் தலையணையை வைத்து அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். அதே கப்பலிலே, சீஷர்கள் இருக்கக்கூடிய அதே கப்பலிலே அவர் தலையணையை வைத்து பின்புறத்திலே அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, கொஞ்ச நேரம் போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணையத்திற்கு போய் அவர் தலையணை வைத்து அவர் நித்திரை செய்ய ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிறதுன்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு காற்று, கடலில் ஒரு பெரிய ஒரு அலை வருகிறது, சுழன்று அடிக்கிறது. அந்த அலைகள் எல்லாம் கப்பல் மேல், அந்த படகின் மேலே மோதி அவருடைய படகெல்லாம் உடைந்து போகும், கவிழ்ந்து போகும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த படகு அலைகளினாலே நிரம்புகிறது. அப்பொழுது இவர்கள் வாழ்க்கையிலே பெரிய ஒரு பயம் வந்து விடுகிறது. அந்த பயம் வந்து இயேசுவை பார்த்து, இயேசுவிடத்துல வந்து, ஐயரே நாங்க மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இயேசு சீஷர்கள் எந்த படகுல இருக்கிறார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அதே படகுல தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே படகுல தான் இருக்கிறார். அப்படியானால் இவர்கள்
நியாயமாக பார்த்தால் கடலை காற்றை பார்த்து அலையை பார்த்து என்ன செய்திருக்க வேண்டும்? அவைகள் வந்தாலும் இவர்கள் இயேசுவை விசுவாசித்திருக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற அந்த படகுல தான் எங்கள் ஆண்டவரும் இருக்கிறார். அவரை மீறி இந்த அலை எங்களை மேற்கொள்ளுமா? இந்த கடல் எங்களை மூழ்கடிக்குமா? இந்த கடல் எங்களை அழித்து விடுமா? இந்த காற்று எங்களை கவிழ்த்து விடுமா என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கணும். ஆனால் அவர்கள் மாறாக அவர்கள் அந்த விசுவாசத்தை இழந்து போய் அவிசுவாசிகளாய் மாறிவிடுகிறார்கள். உடனே அவர்களுக்குள்ள என்ன வருதுன்னு கேட்டா பயம் வந்து விடுகிறது. பயம் வந்து விடுகிறது. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டுகிறார். அதட்டின பின்பு ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் எங்கே? உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் காற்று பலமாயிருக்கலாம், அலைகள் மோதி அடிக்கலாம். எனக்கு அன்பானவர்கள், ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது. நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிற இதே படகுல, வாழ்க்கை என்கிற படகுல இயேசு நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை என்கிற படகுல இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதை எப்பொழுது நாம் மறப்போமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவிசுவாசிகளாய் மாறிவிடுகிறோம். எப்பொழுது நாம் அதை மறப்போமோ அப்பொழுது அந்த அவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுத்து நாம் பயப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அந்த பயம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அழிவின் ஆரம்பமாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. யோவான் 20:27 ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்லுகிறார், தோமாவே, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லி தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் யாராக இருக்கிறோம்? நாம் எப்படியா இருக்கிறோம்? நாம் விசுவாசிகளாக இருக்கிறோமா அல்லது அவிசுவாசிகளாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசியாயிரு. உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாசம் எங்கே? நானும் உன் படகுல தானே இருக்கிறேன், என்னை மீறி உன்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு விசுவாசம் உனக்கு எங்கே போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இந்த அவிசுவாசம் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக பயத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, நாம் என்ன பிரச்சனை வந்தாலும், எது வளர்ந்தாலும், பிரியமானவர்களே, ஒரு இக்கட்டான நிலை வந்தாலும் ஒரு காரியத்தை மட்டும் நாம் மனதில் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்கிற படகுல இயேசு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்கிற படகுல இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவரை மீறி உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு பயத்தை கொண்டு வருகிற அவிசுவாசத்தை உங்கள் வாழ்க்கை விட்டு நீங்கள் எடுத்து போடுங்கள். நம்முடைய வாழ்க்கை விட்டு நாம் எடுத்து போடுவோமாக. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற முதலாவது காரியம் பயம். அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இது பெரிய ஒரு அழிவின் ஆரம்பமாக மாறிவிடும். இரண்டாவது, இந்த அவிசுவாசம் என்ன செய்யும் என்று சொன்னால், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு, நம்முடைய நன்மைகளுக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கும். இந்த அவிசுவாசம் நாம் விரும்புகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு பெரிய ஒரு தடையாய் மாறிவிடும். நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்போது அந்த இடத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிக்கும் பொழுது எலிசா அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எலிசா வந்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்திலே உங்களுடைய பஞ்சங்களை ஆண்டவர் நிவர்த்தியாக்க வேண்டும் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த வசனங்களை நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அதற்கு முன்பதைய வசனங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சமாரியா என்கிறதான தேசத்திலே ஒரு பெரிய ஒரு பஞ்சம் உண்டாகிறது. எப்பேற்பட்ட பஞ்சம் என்று சொன்னால், பெற்ற தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை கொன்று சமைத்து தின்கிற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு பஞ்சம் அந்த நாட்களிலே சமாரியாவில் உண்டானதாக சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பஞ்சத்திலிருந்து
தங்களை விடுவிக்கும்படியாக எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி இருப்பார்களோ தெரியாது, கதறியிருப்பார்களோ தெரியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் மனம் இறங்குகிறார். இறங்கி தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை கொண்டு தாம் செய்ய போகிற காரியத்தை அவர் வெளிப்படுத்த அவர் எலிசாவை அனுப்புகிறார். எலிசாவே, என் ஜனங்கள் பஞ்சத்தினாலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், நீ போய் என் ஜனங்களுக்கு சொல்லு, நாளைக்கு உங்கள் பஞ்சத்தை நிவர்த்தியாக்குன்னு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் எலிசாவை அனுப்புகிறார். வாசிக்கிறேன் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, ஆண்டுடைய திட்டம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். என்ன கண்பானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, அந்த தீர்க்கதரிசி ஆண்டுடைய திட்டத்தை சித்தத்தை வெளிப்படுத்தும் போது இந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஒரு பிரதானி, ராஜாவுக்கு வேலை செய்கிற ஒரு பிரதானி, ராஜாவோடு கூட இருக்கிற பிரதானி ஒருவர் சொல்லுகிறார், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இவர் ஒரு அவிசுவாசி அல்ல, இவர் கர்த்தரை குறித்து அறியாதவர் அல்ல, இவர் கர்த்தரை குறித்து அறிந்தவர், இவர் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்த ஒரு மனுஷன். எனவே தான் அவர் சொல்லுகிறான், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்கிறார். அப்ப பாருங்கள், என்னென்று சொன்னால், கர்த்தர் என்பவரை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நினைத்தால் வானத்திலே மதகுகளை உண்டாக்க முடியும் என்று அவருடைய வல்லமை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டா, கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வல்லமை, அவர் வல்லவர், அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் தன்னுடைய பிரச்சனை கர்த்தருடைய வல்லமையினால தீர்க்க முடியுமா என்பதை அவர் விசுவாசிக்க தவறி விடுகிறார். கர்த்தர் தெரியுங்க, கர்த்தரை வல்லமை தெரியும். இயேசு மரித்து போனவங்களே உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகியெல்லாம் சுகமாக்கினார், எல்லாம் தெரியும். ஏன் நோய் அவர் எங்கே குணமாக்க முடியும்? டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க, இனி யார் நினைத்தாலும் முடியாது. இனி இப்போ இங்கே பிரச்சனை எங்கன்னு சொன்னால், அன்பானவன், நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள் அல்ல, நம்மில் அநேகர் ஆண்டவராக இயேசுவை குறித்து அறிந்தவர்களாக இருக்கிறோம். அவருடைய வல்லமை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், அவர் குஷ்டரோகியை சுத்தமாக்கி இருக்கிறார், அவர் அநேக குருடருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், அவர் அநேகரை சொஸ்தமாக்கி இருக்கிறார், பிசாசு பிடித்தவர்களை விரட்டி இருக்கிறார், பிசாசு விரட்டி இருக்கிறார், சொஸ்தமாக்கி இருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் என் வாழ்க்கையிலலாம் எங்கெங்க செய்ய முடியும்? அதெல்லாம் அந்த நாட்களில் நடந்தது. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே வேற, அதெல்லாம் இயேசுவால் செய்ய முடியுமா என்று சொல்லி இன்றைக்கு நாமும் அவிசுவாசப்பட்டு விடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? அந்த மனுஷன் கர்த்தரை தெரியும், கர்த்தரை வல்லமை தெரியும், ஆனால் அந்த வல்லமை தன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று சொல்லி அவன் அவிசுவாசப்பட்டு போனான். அதன்படியே அவனுக்கு நடக்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ அதை பார்ப்பாய், அதிலே சாப்பிட மாட்டாய். அன்பானவன், நடந்தது என்ன தெரியுமா? அதே அதிகாரத்தில் நீங்கள் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ராஜா அவனை வாசலிலே காவலுக்கு நிறுத்தினான். அந்த பிரதானிக்கு தீர்க்கதரிசி வார்த்தையின்படியே சம்பவித்தது. ஜனங்கள் அவனை மிதித்ததினாலே அவன் செத்து போனான். அந்த கர்த்தருடைய காரியத்தை கண்டான், கர்த்தர் பஞ்சத்தை நிவர்த்தியாக்கினதை கண்டான், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்ததை கண்டான். ஆனால் அதிலே அவனாலே பங்கு கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய அவிசுவாசம். பிரியமானவர்களே, நமக்குள்ளே இந்த அவிசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நன்மைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கும். நாம் வாஞ்சிக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இது ஒரு தடையாக இருக்கும். பிரியமானவர்களே, அவிசுவாசம் நமக்கு பயத்தை கொண்டு வரும். அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நன்மைகளுக்கு பெரிய ஒரு தடையாக இருக்கும். அன்பானவர்களே,
நாம் விசுவாசிகளாய் இருப்போமாக. நம்முடைய விசுவாசத்தை மேம்படுத்தி கொள்ளுவோமாக. நாம் அவிசுவாசிகளாய் அல்ல, நாம் விசுவாசிகளாய் இருப்போமாக. இயேசு சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் எங்கே, உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அவிசுவாசம் நமக்கு பயத்தை கொண்டு வரும். அவிசுவாசம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழக்க செய்யும். அவிசுவாசம் பயத்தை கொண்டு வரும். அவிசுவாசம் ஆசீர்வாதத்துக்கு தடைகளை உண்டாக்கும். அவிசுவாசம் இழப்புகளை கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக நாம் வாசிக்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் மோசையை பார்த்து எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு நேராக அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். காதேஸ் என்கிறதான இடத்துல இந்த சம்பவம் நடக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல ஜனங்கள் தண்ணீருக்காக மோசையோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசே, நீ நான் உனக்கு கொடுத்த அந்த கோலை கொண்டு போய் கன்மலையை பார்த்து பேசு, கன்மலை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அந்த கன்மலை தன்னில் இருக்கிற தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லுகிறார். முதல் ஒரு இடத்துல கன்மலை அடி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். கன்மலை அடித்தார். அந்த இடத்துல பிரச்சனை தீர்ந்தது. இந்த இடத்துல ஆண்டவர் அடிக்க சொல்லவில்லை, கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லி என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கன்மலையை பார்த்து பேசு, அது உனக்கு தண்ணீர் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல போய் இவர் கோபப்பட்டு என்ன செய்ய, கலகக்காரரே கேளுங்கள், இந்த கன்மலையிலிருந்து உங்களுக்கு நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி கன்மலையை 2 முறை கோலாலே ஓங்கி அடித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. முதல் முறை அடித்த பொழுது தண்ணீர் வரல. முதல் முறை மோசே அடித்த பொழுது தண்ணீர் வரல. ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். மோசே, நான் உனக்கு என்ன செய்ய சொன்னேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மோசே, உன்னுடைய பாதை சரியில்லை. மோசே, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்கிறாய். கர்த்தர் உன்னை பேச சொல்லுகிறார் கன்மலையோடு, நீ கன்மலை அடிக்கிறாய். முதல் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். முதல் முறை அடித்த பொழுது தண்ணீர் வரல, ஆனால் யோசிக்கல, தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தவறை திருத்திக் கொள்ளும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, நியாயப்பிரமாணத்து காலத்தில் ஆண்டவர் மோசேக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். முதல் முறை அடித்த பொழுது தண்ணீர் வரலைங்க. யோசிக்கணும், ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார், நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி யோசிக்கலைங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் யோசிக்கிறதில்லை. ஆண்டவரே, நீர் என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர், நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி யோசிக்கவே இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் உட்கார்ந்து ஜெபித்து யோசிக்க ஆரம்பித்தால் அநேக பிரச்சனைகளுக்கு ஈஸியாக, மிகவும் எளிதாக தீர்வு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தவறான ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? யோசிப்பது கிடையாது. ஜெபித்து தேவ சமூகத்தில் யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் எளிதாக நாம் தீர்த்து கொள்ள முடியும். சீஷர்களும் ஆண்டவரை பார்த்து பயந்தார்கள், அந்த அலைகளை பார்த்து பயந்தார்கள். ஆனால் ஒரு காரியத்தை யோசிக்கல, அவர் இருக்கிற அதே படகுல தான் நம்மளும் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் யோசித்திருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அவர்கள் இதை யோசிக்கல. மோசையும் முதல் முறை ஒரு அடி அடிக்கிறாரு, தண்ணீர் வரல, யோசிக்கல. இன்னொரு அடி அடிக்கிறார், தண்ணீர் வேகமாய் புறப்பட்டு வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், மோசே, ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தம் பண்ணும்படி என்னை நீங்கள் விசுவாசியாமல் போனபடியினாலே நீயும் ஆரோனும் நான் இந்த ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போவதில்லை, நீ வழியிலேயே மரிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதற்கு பின்பதாக ஆண்டவரத்தில் மோசே எவ்வளவோ மன்றாடுங்க, ஆண்டவரே என் தவற மன்னிங்க ஆண்டவர், தெரியாமல் செஞ்சுட்டேன், கானானுக்குள்ளே கூட்டு போங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் விசுவாசம் எங்கே, உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அவிசுவாசம் பயத்தை கொண்டு வரும். அவிசுவாசம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பெரிய ஒரு தடையாக இருக்கும். அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகளை கொண்டு வரும். பெரிய ஒரு தீர்க்கதரிசி மோசே, ஆண்டவரோடு முகமுகமாய் பேசினவர் இந்த மோசே. ஆண்டவர் இந்த மோசை போல யாருமே இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட மோசே ஒரே ஒரு காரியத்திலே அவர் ஆண்டவரை விசுவாசியாமல் போனது நிமித்தமாக, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக மென்மையான அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிற வாய்ப்பை இழந்து போனார். அன்பானவர்களே,
நாம் அப்படி இல்லை. நாம் விசுவாசிகளாக இருப்போமாக. நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வருகிற, ஆசீர்வாதத்துக்கு தடையை கொண்டு வருகிற, இழப்புகளை கொண்டு வருகிற இந்த அவிசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்குவோமாக. இது நீங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஒரே ஒரு வழிங்க. மத்தேயு மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பிசாசு பிடித்த தன் பிள்ளையை குணமாக்கும்படியாய் இயேசுவிடத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொண்டு வருகிறான். ஆண்டவர் கேட்கிறார். அந்த பிள்ளையின் தகப்பன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் மகன் சந்திரரோகியா இருக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான். ஆண்டவரே, அதை விரட்டும்படிக்கு உன்னுடைய சீசரத்தில் கொண்டு வந்தேன், அவங்களால கூடாமல் போயிற்று. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, என் மகனை குணமாக்கும் என்று சொல்லலை, என் மகனை சொஸ்தமாக்கும்னு சொல்லலை, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. அங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்தேன், இப்போ 3வது இங்கே வந்திருக்கிறேன், நீங்களே தான் முயற்சி பண்ணுங்க. அப்போ என்ன? ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு 10-11 அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். இயேசுவும் ஒரு தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம். இயேசு மட்டும்தான் தெய்வம். அப்போ சொல்லுகிறார், ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், மார்க் 9:23, அதற்கு இயேசு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். உடனடியாக அவன் தன்னுடைய தவறை உணர்கிறான். அவன் அழ ஆரம்பிக்கிறான். ஆமாண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் தான் என் பிள்ளையுடைய நன்மைக்கு தடையா இருக்கிறது. நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுகிறான். அந்த அவிசுவாசத்தை ஆண்டவர் நீக்கினார். அங்கே அற்புதம் நடந்தது. அப்போ தடை எங்கிருந்து என்ன தெரியுமா? நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை என்ன தெரியுமா? நம்முடைய அவிசுவாசம் தான். அந்த அவிசுவாசம் நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே, நான் நம்மை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் சில நேரத்தில் என்னுடைய விசுவாசம் ஆண்டவரை இழந்து போகிறேன். ஆண்டவரை நம்மை விசுவாசிக்க முடியாதபடிக்கு எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரத்தில் முழங்கால் படியிட்டு நாம் கேட்கும் பொழுது, நாம் அவிசுவாசத்தினால இதுவரைக்கும் என்னென்ன காரியங்களை இழந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்தி முன்னெடுத்து செல்லவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? இரக்கமுள்ள தகப்பனே, இம்மட்டுமா இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவருடைய ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவர், நாங்கள் அவிசுவாசிகளாய் அல்ல, நாங்கள் விசுவாசிகளாய் இருக்க உதவி செய்யும். உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி எங்களை பார்த்து கேட்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே அந்த அவிசுவாசம் பயத்தை கொண்டு வரும் ஆண்டவர். அவிசுவாசம் ஆசீர்வாத தடையை கொண்டு வரும் ஆண்டவரே. அவிசுவாசம் இழப்பை கொண்டு வரும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பயங்கரமான அவிசுவாசம் எங்களுக்கே தெரியாமல் ஒருவேளை எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, அந்த அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும் என்று சொல்லி நீங்க உதவி செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவிசுவாசம் விடுதலை தாரும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே, விசுவாசத்தில் ஆண்டவரே அவர்களை பூரண புருஷராய் மாற்றுவீராக ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.